ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே நம் ஆண்டவரை துதித்து அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபையாக இந்த நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்ம ஆண்டை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபையாக இந்த அருமையான நாளை நாம் காணும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த நாளை பார்க்க முடியல, காண முடியல. ஆனாலும் ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு இரக்கமுள்ளவராக, கிருபை உள்ளவராக, தயவுள்ளவராக இருந்து நீடித்த நாட்கள் அவன் திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பையே உனக்கு காண்பிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்டில் கர்த்தர் நீடித்த நாட்களாய் கூட்டி தந்து அவருடைய நாமத்தை சொல்லி துதிப்பதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் வார்த்தைகளை கேட்டு நாம் மனம் திரும்பி இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய ஆண்டவர் கிருபையாக நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து இந்த நாளிலே கர்த்தரை பாடி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. உன் பிரயாணத்தில், பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கு உண்டு, மறவாதே. மான்கால்கள் உனக்கு உண்டு, மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்டப்பந்தயம், ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல்
நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. சொல்லுங்க எல்லாரும். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. இந்த நாள்ல ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். அவரை பாடி நாம் கர்த்தரை மையப்படுத்தணும். ஆண்டவர் நோக்கி பார்ப்பீங்களா? எல்லாருமே இருக்கிற இடங்கள்ல ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். 3 யோவான் 1:2 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். விசுவாசிக்கிறீங்களா அந்த வார்த்தையை? எங்களோடு இணைந்து ஆராய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தை விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும், செய்கிற வேலை, தொழில், ஆவிக்குரிய வாழ்க்கை, படிப்பு, குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாருமே ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா காரியத்திலும் நீங்கள் நல்லா வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அருமையான நாள் ஆண்டு நோக்கி பாருங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் நல்ல வாயில விரிவாய் திறந்து நன்றி இயேசுவே, நன்றியோடுமே துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுடைய ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே, மகளே என்று சொல்லி இந்த அருமையான நாள் எங்களோடு விளையப்பட்டு கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை தெரியுங்களா? யாத்திராகமம் 15:26 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. இந்த நாள்ல ஆண்டவர் நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க காரியங்கள், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்க வாஞ்ச விருப்பம் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றார் என்ன தெரியுங்களா? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமா நம்ம கேட்கணும். அவர் பார்வைக்கு செம்மையானவளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர்னு சொல்றார். நீ வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு விரும்புறீங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அவருடைய பார்வைக்கு செம்மையானவளை நான் செய்யணும், கட்டளைகளுக்கு நான் செவி கொடுக்கணும், நியமங்கள் யாவையும் கை கொண்டாதான் ஆண்டவர் சொல்றார். எகிப்துக்கு வரப்பண்ண எந்த ஒரு வியாதி வரப்பண்ண மாட்டேன், வாழ்க்கையில வராது. அப்படி வந்தாலும் நான் உனக்கு பரிகாரியா இருப்பேன்னு சொல்றார். நான் உன்னை சுகப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆகவே தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். எல்லாமே நல்லதொரு போராட்டம் தான், நல்லதொரு போராட்டம் தான். பல பிரச்சனைகள் வரும் பிரயாணங்களில், ஆவிக்குரிய பிரயாணத்தில், குடும்ப வாழ்க்கையில் பல மேடுகள் வரும், பள்ளங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், எல்லாமே வரும். எல்லாவற்றையும் மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். மான் கால்கள் உனக்குண்டு, நீ மறவாதே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மான் கால்களை போல நம்மை கால்களை பலப்படுத்துவார். துள்ளி குதித்து ஓட கர்த்தர் கிருபை செய்வார். சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு எழும்பி நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். வாழ்ந்து சுகமா இருக்கணுமா? வார்த்தையை கேட்டு இன்றைக்கே உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க, உங்களை சரி செய்து கொள்ளுங்க. ஒரு தீர்மானம் பண்ணுங்க. வார்த்தையை கேட்பேன் ஆண்டவரே, செவி கொடுப்பேன், உமக்கு பிரியமா நான் ஜீவிப்பேன், உமக்கு ஏற்ற பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவேன் என்று சொல்லி அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இயேசுவே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓட அந்த கிருபை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எல்லா விதமான போராட்டமான சூழ்நிலைகளையும் தாண்டி செல்ல, பாவத்தின் வல்லமைகளையும் நாங்கள் தாண்டி செல்ல, எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க
ஆண்டவரே, ஆவிக்குரிய பலன் எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய உன்னத பலன் எங்களுக்கு தந்து நடத்துவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் என்னென்ன சூழ்நிலை சிக்கி கொண்டிருக்கார்களோ, எதுல இருந்தெல்லாம் வர முடியாம தவித்து கொண்டிருக்க அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். எந்தெந்த காரியத்திலெல்லாம் இன்னும் அடிமை தந்து இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவரை விடுதலையாக்கி கொண்டு வரும்படியா நாங்கள் செபி. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ, பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு மேல் இறங்கும்படியா நாங்கள் செபி. அங்கே விடுதலை உண்டு. தேவனே, ஜெபித்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க காரியங்களை நீ மாற்ற போவதுக்காக ஸ்தோத்திரம். பிரச்சனைகளை மாற்ற போவதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால சுகங்கள் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாள் எங்களோடு இணைந்திருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த அருமையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு என்று கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கிறேன் ஆண்டவர். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்கு நாங்கள் எப்பொழுதுமே உமக்கு உண்பதாக உத்தமமாய் நடக்க, உமக்கு பிரியமாய் நடக்க, தேவ சித்தம் செய்ய, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபை எங்களுக்கு வேண்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இதனால் நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் கரம் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை தாங்கி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையின் கருத்துக்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.